மேட்ச் செம்மையாக இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம் மாமா, அங்கே பாரு ஜெனி நினைக்கிறேன். ஏய் ஹாய் ஏஞ்சல். ஹாய். நீங்கள் ஜெனி என்ன தெரியலையா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய் நிஜமா தெரியலையா? தெரியலையே. ஜெனி ஹரிஷ். ஜெனி ஹரிஷ். ஹரிஷ். என்ன பண்ணுறது? ஹே ஹரிஷ், நீயா? சாரி எப்படிடா இருக்க? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியல, அதான் உன்னை பார்த்துட்டல, இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பேன். சரி நீ எப்படி இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? அப்போ எல்லாரும் மாதிரி ரொம்ப நார்மலாக சொல்ல விரும்பல, இதே நான் ஒரு கவிதையாக சொல்லட்டுமா? சரி சொல்லு. பிரம்மனின் கலைநயத்தை கண்டு வியந்தேன், பெண்ணே உன்னை பார்த்த இந்த ஒரு கணம். மச்சான் எப்படியோ ஒர்க் அவுட் பண்ணிவிடுவான். கூட ஒரு குல்ஃபி வந்திருக்காளே, கிடைக்குமான்னு பார்ப்போம். வாவ், ஹாய் பேப், உன் பேர் என்ன? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? என்ன நான் தானே கேட்டேன், அப்போது எனக்கு தானே சொல்லணும். சொல்ல முடியாது. நம்பர் வச்சு கொடுக்குறது. 6. என்ன ஒரே ஒரு நம்பர் சொல்கிற? அது என் செருப்பு சைஸ். அத்தாடி அத்தா, எவ்வளோ பெரிய ஹீல்ஸ். ஓகே, டீசெண்டாக பேசும்போது செருப்பெல்லாம் எதுக்கு? பாய். நல்லா பேச கற்றுக்கிட்டடா. நான் எங்கே பேசுகிறேன், உன்னை பார்த்தா தன்னால் வருது. நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுற? உன்னை ஃபாலோ பண்ணுறேன். நல்லா ஜோக் பண்ணுற. என்ன மச்சான் ஃபீல் ஆகிட்டியா? சரி விட்ரா, அவளாக ஒன்றும் போய் அவங்ககிட்ட பேசல, அவன் தான் போய் அவகிட்ட பேசினான். டேய் சும்மாரா, நானும் ரொம்ப கடுப்பில் இருக்கேன், நீ வேற. ஹே சாரி. ஏய் ஜெனி. சிவா. பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்க. மச்சான் பேசிகிட்டு இருங்க, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா மச்சி. எனக்கு இந்த ஊரில் இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்று ஹரிஷ் ஒன்று சிவா. ஓஹோ, பேஷ் பேஷ். அப்புறம் எப்படி இருக்க சிவா? ஏதோ இருக்கேன், நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கு. ஆமாம், எப்போ வந்த? லாஸ்ட் வீக்கு தான் வந்தேன். என்ன திடீர்னு? ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும்னு ஆசை, அதான் பெங்களூரில் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு. ஓ ஃபேஷன் டிசைனிங்கா? சூப்பர் சூப்பர். ஆமாம் ஜெனி, எவ்வளோ நாள் இங்கே இருப்ப? இனிமே இங்கே தான். என்ன சொல்கிற ஜெனி, நிஜமாவா? ஆமாம். ஏன் நான் போகணுமா? சே நான் அதை மீன் பண்ணல, நீ இங்கே இருந்தால் எனக்கும் ஹாப்பி தானே? ஆமாம் சருக்கு ரொம்ப ஹாப்பி தான். சாட்டர்டே ஃப்ரீயா? ஒரு மாதிரி ஃப்ரீ தான். சாட்டர்டே மீட் பண்ணலாம். மீட் பண்ணலாமா? ரொம்ப பண்ணாத, சாட்டர்டே மீட் பண்ணலாம் சரியா? சரி ஓகே. ஓகே. எப்படி எத்தனை மணிக்குன்னு நான் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, போகணும். சரி உன் நம்பர் சொல்லு. ஓகே. 89407448. சரி உனக்கு நான் கால் பண்ணுறேன். ஓகே. எஸ். மச்சி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எட்ரா போலாம்.
ஹலோ ஜெனி, ஹலோ ஹரிஷ், சொல்லுடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. சரி சொல்லு, என்ன விஷயம்? இதெல்லாம் ஃபோனில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, நேரில் தான் சொல்லணும். சரி, எங்கே மீட் பண்ணலாம்? நம்ம ஏரியாவில் இருக்கிற பார்க்குக்கு நாளைக்கு ஒரு 4 மணிக்கு வர முடியுமா? சரிடா, ஓகே வரேன். நீ நேரில் வாயா, நான் சொல்கிறேன். ஓகே பாய். எங்கிருந்து வந்தவளே அடி என்ன செஞ்சு போட்டு. ஹலோ ஹலோ சிவா, ஹலோ. நான் ஜெனி பேசுறேன். ஹலோ. சொல்லு ஜெனி. சிவா, சாட்டர்டே மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சாட்டர்டே ஈவினிங் வீடியோ காம்ப்ளெக்ஸ் இருக்க ட்ரங்கன் மங்கீஸ் கிட்ட மீட் பண்ணுவோம். ஓகே ஜெனி, சரி ஓகே. ஓகே சிவா, பாய். ஓகே ஜெனி, சரி ஓகே ஓகே. Yes. ஹாய் ஜெனி. ஹாய், என்னடா இதெல்லாம்? ஏன் நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு. சரி சொல்லு, என்ன திடீர்னு மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்ட? என்ன விஷயம்? எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நான் வேணா கவிதையாக சொல்லட்டுமா? சரி சொல்லு. என் கண்ணுக்குள் கனவாக, என் நெஞ்சுக்குள் நினைவாக, என்றென்றும் நிறைந்தவளே, இன்று என் கண்முன்னே வந்தாய். என் உள்ளத்தில் காதல் எனும் கல்லை வீசி சென்றாய். காத்திருந்த நாட்கள் கனவாய் போகாமல் கிடைக்குமா இந்த அரிய பொக்கிஷமே? ஐ லவ் யூ ஜெனி. will you marry me? ஹரிஷ், என்னடா இதெல்லாம்? எழுந்துரு முதல்ல. ஏன் பிடிக்கலையா? டேய் லூசு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஜெனி, இத்தனை வருஷமா நீ எனக்கு தான் ஜெனி காத்துட்டு வந்த. ஆனால் இனிமே நீ என்னை விட்டு போனாலும் தாங்கிக்க முடியாது ஜெனி. ஜெனி புரிஞ்சிக்க ஜெனி, நீ தான் என் உலகமே. ஜெனி போகாத ஜெனி, போகாத. பூச்சிடா. சே. ஜெனி, என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஜெனி, ஜெனி, ஆர் யூ ஓகே? யா ஐ எம் ஓகே. என்ன யோசிச்சுட்ருக்க மேடம்? அப்படிலாம் பெருசாக எதுவும் இல்லை. சரி ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல? அதான் நீ வந்திருக்கே. ஆமல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க சிவா? ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஏய் லூசு, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இப்போதைக்கு ஒர்க் எதுவும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன். என்னாச்சு? ஒர்க் எதுவும் செட் ஆகலையா? இல்லை, ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துட்டு தான் இருக்குது, எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜாப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேறு என்ன பண்ண போகிறீங்க சார்? ஆக்சுவலாக எனக்கு மூவி பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தான் டைரக்டர் கிரீஷ் சார்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்போது சர்க்கிட்ட இப்போவே ஆட்டோகிராஃப் வாங்கிடணும். பெரிய ஆளானதும் எங்களெல்லாம் மறந்துடாதீங்க சார். ஜெனி,
மா ஐஸ் பார்லருக்கு தாம்மா வந்திருக்கேன், வாங்கிட்டு கூப்பிட்றாரு. ம். ஜெனி, இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் துரோகி, நீ யாரா இவ கூட பேசுகிற? ஏன் எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேருக்குள்ளே வந்துட்டே இருக்க நீ? உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடு, என்னை கொலைகாரனா மாற்றாத. டேய் ஜெனி எனக்கும் தான்டா ஃப்ரெண்டு, சும்மா பேசிகிட்டு இருக்கோம், இப்போ அதில் என்ன தப்பு இருக்குது? ஏ தப்பு தான்டா, என் ஜெனி கூட பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது தான்டா. அதை கேட்க நீ யாரா? நான் யாரா? டங்கு. ஐயோ ஸ்டாப் இட், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. சரி, இவனுக்காக நீ என்ன போக சொல்கிறியா? ஆமாம் கிளம்பு. ஜெனி இவன் எதிரி ஜெனி, உனக்கு இவனை பற்றி தெரியாது. இவன் நம்ம 2 பேரும் பிரிக்கணுன்னே இவன் பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு நமக்குள்ளன்னு சொல்கிறது நிறுத்து. நான் எப்போவாச்சும் சொன்னேன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் இங்கே சண்டை போட்டு என்னை அசிங்கப்படுத்தாது. இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு. ஓ ஓ சரி, ஓகே ஓகே. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, நீ இவன் கூட இரு, நான் யாரா தானே. ம், நான் போகிறேன். ம். சாரி சிவா, அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ ஜெனி, அவன் தான் ஏதோ கடுப்பில் பேசுகிறான், விடு, நான் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். வரேன், பாய். ஐயோ